வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்கள் இதயத்தை தொடுற மாதிரி கண்ணீரை கலங்க வைக்கும் மெகா லவ் ஸ்டோரி மழையின் முத்தம். 1990களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதாரணமான கிராமத்தில் இருந்து பெருநகரம் வரைக்கும் கண்டினியூஸான ஜேர்னின்னு சொல்லலாம். ஃபேமிலி சாக்ரிஃபைஸ், சீக்ரெட் லவ், அன்எக்ஸ்பெக்டடான ரீயூனியன் எல்லாமே இருக்கும். எண்டு வரைக்கும் உங்கள் கண்ணை விடாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்டோரி சூப்பராக இருக்கும். கோவைக்கு அருகில் உள்ள சின்ன கிராமத்தில் ராமு அப்படிங்கிற இளைஞர் வாசித்து வந்தான். அவனோட அப்பா விவசாயி, அம்மா வீட்டு வேலைக்காரி. ராமு 10ஆம் வகுப்பு படிக்கிறான். அங்கேயே அவனோட அண்ணன் மாதிரி நினைக்கிற ஒரு பொண்ணு சரோஜா அப்படின்னு இருக்காங்க. சரோஜாவுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிற அவள் அப்பா பஞ்சாயத்து தலைவர். 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே சேர்ந்து விளையாடி பள்ளிக்கு போகிறாங்க. ஒரு நாள் மழை வந்துச்சு. அவங்க 2 பேரும் மரத்தடியில் நின்றுட்டு இருக்காங்க. சரோஜா சிரிச்ச முகத்தோட, ராமு, இந்த மழை எல்லாமே சுத்தம் பண்ணிடுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ராமு கண்ணை பார்த்து, இல்லை சரோஜா, இது நம்ம காதலையே தூய்மைப்படுத்துதுன்னு மனசில் நினச்சான். அந்த மழை கண்ணும் முதல் உணர்வு அவனுக்கு வந்துச்சு. நாட்கள் போக போக 2 பேரும் பள்ளிக்கு போக முடிச்சு காலேஜுக்கு செல்ற போகிறாங்க. ராமு இன்ஜினியரிங், சரோஜா பிகாம். அங்கே அவங்க 2 பேரும் ஒரே ஹாஸ்டலில். ராமு தினமும் சரோஜாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறான். இரவு லைப்ரரியும் சேர்ந்து தான் படிக்கிறாங்க. ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே. ராமுக்கு ரொம்ப தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரோஜாக்கிட்டே இன்றைக்கி நான் காதலை சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சி காலையிலேயே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். சரோஜா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறான். அப்படி போகும் பொழுது 2 பேரும் இன்றைக்கி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது எங்கே அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு, சரோஜா, நம்ம எப்பயும் போல் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம், இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். சரோஜாவுக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகி, ஓகே இன்றைக்கி ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அவளும் யோசிச்சிட்டா. சரோஜா, நான் இன்றைக்கி உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கான். அவளும் அதை தான் நினச்சிட்டே இருக்கா. சரோஜாவும் அதை தான் நினச்சிட்டே இருக்கா. அப்போது சொல்கிறாரு, சரோஜா, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறாரு. சரோஜா கண்ணு கலங்கி, ராமு, எனக்கும் நீதான்னு சொல்லி அவனோட கையை பிடிச்சிக்கிட்டா. அந்த நொடி அவங்க உலகமே மாறின மாதிரி இருக்குது. ஆனால் குடும்பத்துக்கு தெரியாது. சரோஜாவோட அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவனுக்கு மட்டும்தான்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. நீ யாரையுமே காதலிக்கக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக நானே பார்ப்பேன் அப்படின்னு சரோஜாவோட அப்பா சொல்லியிருக்காரு. காலேஜ் முடிஞ்சதும் ராமுக்கு ஜாப் கிடச்சி சென்னையிலேயே செட்டில் ஆகிட்டான். சரோஜாவோட அம்மா கோவைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரோஜாவை. ராமுவை ஃபோன் பண்ணி, சரோஜா, நான் வரேன், உன் அப்பாட்ட பேசுகிறேன்னு சொல்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் சரோஜாவோட அப்பா ஏற்க மறுத்துருவாருன்னு சொல்லி, வேணாம் ராமு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பேசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நீ நல்ல பொசிஷனுக்கு போ, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரோஜா. ஆனால் ராமு, இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. சரின்னு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சரோஜா வீட்டுக்கு போகிறாங்க. சரோஜா வீட்டில் போய் சரோஜா அப்பாவை பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன், உங்களை விட நான் நல்லா வச்சு நல்லா கவனிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்க அப்பா ஏற்க மறுக்கிறாரு. இவன் என் பொண்ணே கிடையாது, நான் செலவு பண்ணி படிக்க வச்ச பொண்ணுக்கு இப்படி ஒரு ஒர்க் பண்ணுற பையன் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பெரிய ஆஃபீஸராக இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரோஜாவோட அப்பா சொல்கிறாரு. சரோஜா அழுது, அப்பா, ராமு நல்லவன்ப்பா, சொன்னால் கேளுங்கப்பா, அவன் நல்லா என்ன பார்த்துப்பான்ப்பா அப்படின்னு சொல்லி நிறையா அவளும் ஃபீல் பண்ணி நிறைய பேசுகிறா. ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்கிற மாதிரி தெரியலை. இல்லை, எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும், சம்பளம் அதிகமாக வாங்கணும், பையனும் அழகாக இருக்கணும், அப்போ தான் என் பொண்ணுக்கு நான் கொடுப்பேன், உன்னோட வேலைக்கு என் பொண்ணை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ராமு தோல்வி அடைஞ்ச மாதிரி உணர்ந்து, சரோஜா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி அவன் சென்னைக்கு திரும்பி போயிட்டான். ஆனால் அவங்க பிரிவு அவங்க வாழ்க்கையவே மாற்றிருச்சு. ராமு ஜாப்பில் ப்ரமோஷன் கிடச்சி அங்கே பெரிய போஸ்டிங்க்கு போயிட்டான். சரோஜாவோடைய மனசில் முழுக்க ராமு மட்டும்தான் இருக்கார். ராமுவோட மனசுலேயும் சரோஜா மட்டும்தான் இருக்காங்க. 2 பேருமே வேறு யாரையுமே லவ் பண்ணலை. திருப்பியும் சரோஜா கோவையில் அம்மாவோட இருந்து கல்யாண மறுப்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது, உனக்கு ஒரு பையன் வந்திருக்கான், பார்த்து சூப்பர் பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவளும் வேண்டாம் வேண்டான்னு எல்லாத்தையும் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தா. 2 வருஷம் கழித்து சரோஜாவோட அப்பா இன்ஜினியர் படித்த பையன்
மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால சம்மதம்னு இவ்வளோ ரொம்ப நாள் சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் ராமும் வர மாதிரி தெரில. இனி ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் தான் சம்மதம் சொன்னான். இருந்தாலும் அவளுக்கு இஷ்டமே இல்லை தான். இருந்தாலும் அவள் வந்து சரின்னு சொல்லிட்டா. அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் சரின்னு சொல்லிட்டா. அப்புறம் மறுபடியும் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணத்தை எப்படியாவது அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ராமுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது ராமுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நாள் ராமு தன்னோட நண்பன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு கோவைக்கு வந்தான். கல்யாண மண்டபத்தில் நின்று பார்த்தான். சரோஜா மாலை போடுறதுக்கு முன்னாடி அவளோட கண்ணில் கலங்களை பார்த்து ராமு போயிட்டான். வேணாம், நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராமு போயிட்டான். அந்த இரவு சரோஜா டைரியில் ராமு நான் உன்னை மறக்க முடியாதுன்னு எழுதி வச்சுருந்தா. அதே மாதிரி அவங்களும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அவளுக்கு என்னதான் இருந்தாலும் என்னதான் வாழ்ந்தாலும் அவளுக்கு வந்து ராமு மேலே இன்னும் லவ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. 5 வருஷம் போயிடுச்சு. ராமு வந்து இப்போ சென்னையில் பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கான். ஒரு நாள் ஆஃபீஸில் புது ஸ்டாஃப் சரோஜா ஜாயின் ஆகுறாங்க. அதே ஆஃபீஸில் அவங்க கல்யாணம் ஆகலை. அவங்க கணவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. ராமு ஷாக்காகி சரோஜான்னு கேட்டான். அவள் சிரித்து ராமு இது நம்ம கதையோட திருப்பம்னு சொன்னான். 2 பேரும் ஆஃபீஸில் சந்தோஷமாக பேசினாங்க. இன்னும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமு சொன்னார். ஏன் என்னாச்சு, உன்னோட கல்யாண வாழ்க்கை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் சரோஜா எனக்கு எப்போவுமே நீ மட்டும்தான் வந்து மனசில் இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருந்த. என்னதான் இருந்தாலும் அவர் கூட கல்யாணம் பண்ணாலும் நான் உன்னை மனசில் கொஞ்சம் நினச்சிட்டே தான் இருந்தேன். என்னால் உன்னை மறக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ராமுவும் சொல்கிறான், ராமு நானும் சரோஜா உன்னை தான் இன்ன வரையும் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இன்னும் கல்யாணமே நான் பண்ணிக்கலன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ராமு சொல்கிறாரு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரோஜா கிட்ட. சரோஜா சொல்கிறா, இல்லை ராமு, நான் வந்து இப்போது விதவை, அதனால் எனக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண முடியாது, எல்லோரும் தப்பாக பேசுவாங்க, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் கண்ணு கலங்கிட்டான். யாரும் ராமும் கண்ணு கலங்கிட்டா, இவ்வளோ கண்ணு கலங்கிட்டா. 2 பேருமே இன்னும் அந்த பழைய லவ்வோடு தான் இருக்காங்க. அப்புறம் அந்த சந்தோஷம் வந்து ராமுக்கு நீடிக்கல. சரோஜா அம்மா சொல்லி அவளை சம்மதம் இல்லாமல் சென்னையிலேருந்து கோவைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ராமு துயரத்தில் மூழ்கிட்டான். ஆனால் அவன் தன் அம்மாவை கூப்பிட சொன்னான். அம்மா, மகனே, காதல் குடும்பத்தால் மட்டும் இல்லை, உண்மையான காதலுக்கு போராடணும் சொல்லி ராமுவோட கோவைக்கு போனாங்க. அங்கே சரோஜா அப்பாவோட பேசினாங்க. அப்பா முதல்ல கோவப்பட்டார். ஆனால் ராமு 5 வருஷமாக அச்சீவ்மெண்ட்ஸை சொல்ல மனம் மாறிட்டார். நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ பெரிய சம்பளத்தில் இருக்கேன், இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நான் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி நான் தப்பு பண்ணிட்டேன் தம்பி, இந்த காதல் உண்மையானதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது, என் பொண்ணோட லைஃப்பை நானே கெடுத்துட்டேன், இப்போது என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாங்க. அந்த மழை நாள் மறுபடியும் வருது அவங்களுக்கு. அவங்க 2 பேரும் அதே கிராமத்தில் அதே மரத்தடியில் நிற்கிறாங்க. ராமு வந்து மோதிரம் போடுறான். அந்த மரத்தடியிலேயே நின்று அந்த மலையில் 2 பேர்த்துக்கும் ராமு வந்து சரோஜாவுக்கு மோதிரம் போடுறா. சரோஜா ஆமான்னு சொன்னான். கல்யாணம் ஆகி இப்போ அவங்க 2 பேரும் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்காங்க. சரோஜாவோட டைரியில் லைனு, மழை எப்போவுமே நம்ம காதலை முத்தமிட்டுக்கிட்டே இருக்குது, சில காதல்கள் விலகி போனாலும் மறுபடியும் சேர்ந்து உலகத்தையே விழுறது அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரி. லவ் அப்படிங்கிறது ஒருத்தவங்க மேலே வந்துருச்சு அப்படின்னா என்றைக்குமே அது மனசுலேருந்து அழிக்க முடியாத ஒன்றா தான் இருக்கும். அதுவும் முதல் காதல் சொல்லவே வேண்டாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் எமோஷ்னல் மூமெண்ட்டை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மெகா லவ் ஸ்டோரி மிஸ் ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டோரி தமிழ் வேர்ல்டு.